ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் தலையெழுத்து மாறக்கூடிய ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏப்ரலுடைய 30ஆம் தேதி கரெக்டாக சித்திரையுடைய 17ஆம் தேதி புதன்கிழமை அக்ஷய் திருதியானது வருது. அக்ஷய் திருதி ஒரு சாதாரண திருதி கிடையாது, ரொம்பவே முக்கியமான எச்சரிக்கையான ஒரு திருதி அப்படிங்கிறது சொல்லலாம். இந்த அக்ஷய் திருதியில் பணியில் பதவி உயர்வு, வியாபாரத்தில் லாபம், இந்த மாதிரி அதிர்ஷ்டம் பெறுற மாதிரி கிரகநிலைகள் அமைந்திருக்கு. அந்த அதிர்ஷ்டம் பெறுற மாதிரி என்ன கிரகநிலைகள் அமைந்திருக்கு, அந்த அதிர்ஷ்டம் எந்த ராசிக்காரங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும். ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயனும் அடைய முடியும். சரி வாங்க என்னங்கிறத பார்க்கலாம். அக்ஷய் திருதி இந்த முறை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏப்ரல் 30ஆம் தேதி புதன்கிழமை அதுவுமா வருது. இந்த நாளில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதிர்ஷ்டத்தை பெறுற மாதிரி 5 ராசிக்காரங்களுக்கு யோகமானது உருவாயிருக்கு. அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அக்ஷய் திருதி ஏப்ரல் 30ஆம் தேதி புதன்கிழமை வருது. இந்த நாளில் பல மங்களகரமான யோகங்கள் உருவாகுது. குறிப்பிட சொல்ல வேண்டும் என்றால் லக்ஷ்மி நாராயண ராஜ யோகம், கிஜகேஸ்வரி யோகம், ஷர்வர்த சித்தி யோகம், இந்த மாதிரி முக்கிய யோகங்கள் உருவாகுது. இந்த யோகங்கள் ஒரு சில ராசிக்காரங்களுக்கு நல்ல பலனை தரப்போகுது. ஆக்சுவலி லக்ஷ்மி தேவி ஒருவருக்கு செல்வத்தளிப்பை தருபவங்களாக இருக்கிறாங்க. லக்ஷ்மி தேவியுடைய அருள் இந்த நாளில் முழுசாக இருக்க போகுது. அதனால தான் இந்த 5 ராசிக்காரங்களுக்கு எதிர்பாராத பலன்களை அவங்க தரப்போகிறாங்க. இந்த அக்ஷய் திருதி எந்த 5 ராசிக்காரங்களுக்கு எதிர்பாராத பணவரவு கிடைக்கும், அந்த ராசிக்காரங்க என்ன மாதிரியெல்லாம் இனி இருக்கணும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ அக்ஷய் திருதிங்கிறது நிறைய பேர் தங்கம் வாங்கிறதுக்கு மட்டும்தான் உகந்த நாளுன்னு நினைக்கிறோம். தங்கம் மட்டும் கிடையாதுங்க, தங்கத்துக்கு நிகராக நிறைய மகாலட்சுமிக்கு உகந்த பொருட்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் வாங்கிறதுக்கு உகந்த நாளும் தான் இந்த அக்ஷய் திருதி. அக்ஷய் திருதி யோகங்கள் ஒரு நிறைந்திருக்கக்கூடிய நாள் என்பது சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதனால தான் காலங்காலமாக அக்ஷய் திருதியில் தங்கம் வாங்கிறது ஒரு முக்கியமான விஷயமாக இருக்குது. இப்போ நாம் 2025 இருக்கோம், அதாவது 2025 ஆண்டில் இருக்கோம். இப்போ வரைக்குமே அக்ஷய் திருதினாவே நகை வாங்கிறது தான் மெயினான ஒரு விஷயமாக இருக்குது. அந்த அளவுக்கு அக்ஷய் திருதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஃபேமஸான ஒரு திருதியை என்று சொல்லலாம். எத்தனை திருதியை வந்தாலும் அக்ஷய் திருதிங்கிறது மட்டும் இன்றளவுக்கு ஒரு ஃபேமஸாக இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா அந்த திதியுடைய சிறப்பு தான். அந்த திதியில் நிறைய நடந்ததுனால தான் அந்த திருதி இப்போ வரைக்கும் ஒரு முக்கியமான திருதியாக கருதப்படுது. இந்த அக்ஷய் திருதியில் தங்கம் வாங்கிறது மட்டும் இல்லாமல் சில யோகங்கள் கிரகங்களிடையே ஆட்டோமேட்டிக்காக உருவாகுது. அதனால் எந்தெந்த ராசிக்கு அதிர்ஷ்டங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அதிர்ஷ்டம் பெறக்கூடிய ராசிக்காரங்களில் எந்த ராசி குறிப்பிடப்பட்டிருக்குன்னா ரிஷப ராசிக்காரங்க உங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. ரிஷப ராசியில் சேர்ந்த நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த அக்ஷய் திருதி உங்களுக்கு என்ன மாதிரியான பலனை கொடுக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. இந்த அக்ஷய் திருதி அன்று பல லாபங்கள் பெறுற மாதிரி உங்களுக்கு யோகங்கள் உருவாயிருக்கு. உத்தியோகத்தில் முன்னேற்றமானது உங்களுக்கு உண்டாகும். நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு தொழில்துறையில் பல மாற்றங்கள் ஏற்பட போகுது. வங்கியில் கூட உங்களுக்கு சேமிப்பு கணக்கானது அதிகரிக்கும். அதே சமயம் இந்த அக்ஷய் திருதி அன்னைக்கு முதலீடு செய்தால் அதிக லாபம் கிடைக்கும். அதனால் ரிஷப ராசிக்காரங்க நீங்கள் முதலீடு செய்கிறத பண்ணுங்கள். வியாபாரம் செய்பவர்களாக இருந்தீங்கன்னா வியாபாரத்தில் முதலீடு பண்ணுங்கள். இல்லை நீங்கள் ஏதாவது நகையில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நகையில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இல்லை வீடு நிலத்தில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடு நிலத்தில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். நீங்கள் எதில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை இந்த அக்ஷய் திருதியில் பிள்ளையார் சொல்லி போட்டு இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. அதனால் அதிக லாபம் உங்களுக்கு கிடைக்குங்க. நெக்ஸ்ட்டு எந்த ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடகமில் பிறந்த கடக ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. கடக ராசிக்காரங்களுக்கு இந்த அக்ஷய் திருதி அன்னைக்கு என்ன மாதிரியான நன்மை ஏற்படுங்கிறத ஷேர் பண்ணுற தெரிஞ்சுக்குங்க. கடக ராசிக்காரங்க உங்களுக்கு இந்த அக்ஷய் திருதி அன்று நல்ல பலன்கள் கிடைக்கிற மாதிரி யோகங்கள் உருவாயிருக்கு. வெற்றியை அடைவதோடு நீங்கள் விரும்பிய வேலையை பெறுவீங்க. விரும்பிய வேலையை பெற இந்த டைம் அதிக முயற்சி செய்யணுங்கிறது அவசியம் இல்லை. சிம்பிளாக முயற்சி செய்தாவே அந்த கனவு நினைவாகும்.
தங்கம், வெள்ளி, ரியல் எஸ்டேட் மற்றும் வாகன வர்த்தகங்களுக்கு வருவாயெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். உங்களோட ராசிக்கு நிதி நன்மைகள் இந்த டைம் அதிகரிக்கும் என்று சொல்லலாம். இந்த யோகங்கள் உங்களுக்கு நிதி நன்மைகள் அதிகரிக்கிறதுனால சேமிப்பு பண்ணணும். சேமிப்பு எந்த அளவுக்கு பண்ணுறீங்களோ ஃப்யூச்சர் உங்களுக்கு இன்னும் சிறப்பான முறையில் அமையும். அதனால் சேமிப்பில் கவனம் செலுத்துங்க. 10 ரூபா வர இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், 2 ரூபா செலவு பண்ணிவிட்டு 8 ரூபா சேமிக்கணும், அந்த மாதிரி சொல்கிறேன். அப்புறம் 3ஆவதாக எந்த ராசிக்கு அதிர்ஷ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துலாமில் பிறந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. துலாம் ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான அதிர்ஷ்டங்கிறத ஷேர் பண்ணுறேன், நோட் பண்ணிக்கோங்க. துலாம் ராசியை சேர்ந்த உங்களுக்கு இந்த அக்ஷய திருதி அன்னைக்கு சுபயோகம் பல நன்மைகளை தர்ற மாதிரி அமைந்திருக்கு. இந்த அக்ஷய திருதி அன்று உங்கள் ராசிக்காரங்களுக்கு பணம் கைக்கு அதிகமாக வரும் என்று சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு பணம் உங்கள் கைக்கு வரும். உங்களுடைய அழகானது அதிகரிக்கும். அழகு அதிகரிக்கும் போது அந்த அழகை எப்படி கூட்டிக் கொள்ளணுமோ அந்த மாதிரி கூட்டிக் கொள்ளணும். புதிய வழியில் பணம் சம்பாதிக்கிறது நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பணம் சம்பாதிக்க முடியும். புதிதாக வாகனம் மற்றும் சொத்து வாங்க முயற்சியெல்லாம் இந்த நாளில் செய்யலாம். அப்படி இந்த நாளில் நீங்கள் செய்தீங்கன்னா உங்களுடைய முயற்சிகளுக்கு தடையே இல்லாமல் சக்ஸஸ் ஆகும். பல நாள் நீங்கள் ஒரு விஷயத்தை பண்ணணும்னு நினச்சிருப்பீங்க, அதுக்கு தடையெல்லாம் வந்திருக்கும். இந்த அக்ஷய திருதி அன்னைக்கு ட்ரை பண்ணி பாருங்கள், அந்த தடையெல்லாம் இருந்த இடம் தெரியாமல் தகுடுபொடியாகும். அடுத்தது எந்த ராசிக்கு அதிர்ஷ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகரம் ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் என்று சொல்லப்பட்டிருக்கு. மகர ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான அதிர்ஷ்டம் கிடைக்குங்கிறத ஷேர் பண்ணுறேன். மகர ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கான அதிர்ஷ்டத்தை தெரிஞ்சுக்குங்க. இந்த அக்ஷய திருதி அன்னைக்கு உங்கள் ராசிக்காரங்களுக்கு பல நன்மைகள் பெற மாதிரி சூழ்நிலை அமைஞ்சிருக்கு. இந்த அக்ஷய திருதி அன்று உங்கள் ராசிக்காரங்களுக்கு நிதி வகையில் நன்மைகள் கிடைக்கும் என்று சொல்லலாம். குறிப்பாக உங்களுக்கு லக்ஷ்மி தேவியுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். அதனால் இந்த அக்ஷய திருதி உங்களுக்கு பணவரவில் பஞ்சம் இருக்காது. சனி பகவானின் விசேஷ ஆசீர்வாதங்களும் உங்கள் ராசிக்காரங்களுக்கு இருக்கும். அதனால் உங்கள் ராசிக்காரங்களுக்கு புதிய வருமானங்கள் மூலம் வருமானத்தை இந்த அக்ஷய திருதியில் பெருக்கிக் கொள்ளலாம். ஆக்சுவலி உங்கள் ராசிக்கு புதிய தொழில் தொடங்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இந்த அக்ஷய திருதியில் தொடங்கலாம். நீங்கள் தொடங்கக்கூடிய தொழில் உங்களுக்கு சாதகமாக அமையும். ஸோ இந்த புதிய தொழில் தொடங்கிறதுக்கு மகர ராசிக்காரங்களுக்கு சாதகமான நேரமாக இந்த அக்ஷய திருதி அமைஞ்சிருக்குங்க. கடைசியாக 5ஆவதாக எந்த ராசிக்கு அதிர்ஷ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கும்பம் ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் என்று சொல்லப்பட்டிருக்கு. கும்ப ராசிக்காரங்களுக்கு இந்த அக்ஷய திருதி அன்னைக்கு நல்ல பலன்கள் கிடைக்கிற மாதிரி யோகங்கள் உருவாயிருக்கு. ஆக்சுவலி முதல் சுப தருணங்கள் உங்கள் ராசிக்காரங்களுக்கு இந்த அக்ஷய திருதியில் தொடங்க போகுது. அதனால் உங்களுடைய மனசுக்கு தோண்டக்கூடிய புதிய திட்டங்கள் வியாபாரங்களில் ஈடுபடலாம். அதனால் லாபம் போன்றவை நினைத்தது போல் நினைத்த மாதிரியே கிடைக்கும். கொடுக்க வேண்டிய பணமும் கைக்கு வரும். பணியில் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு பதவி உயர்வு பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த வாய்ப்புகள் கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணாமல் பயன்படுத்திக்குங்க. ஏன்னா பணியில் பதவி உயர்வு பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கும்போது அதை பயன்படுத்திக்கிட்டு அந்த வாய்ப்புக்கேற்ப முன்னேற முயற்சி பண்ணி முன்னேறணுங்கிறது தான் உங்களுக்கு இந்த அக்ஷய திருதியில் ஒரு மெயினாக சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இந்த அக்ஷய திருதியில் கண்டிப்பாக உத்தியோகத்தில் முன்னேறுவதற்கு முயற்சி செய்யுங்க. இதுதாங்க உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த அக்ஷய திருதியில் உருவாகக்கூடிய யோகங்களால் இந்த 5 ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டமலை நனைய போகிறீங்க. காசு பணம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட லைஃப்பில் தங்கக்கூடிய இந்த அக்ஷய திருதியை மிஸ் பண்ணாமல் நான் சொன்ன இந்த தாள்களுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. மற்ற ராசிக்காரங்களுக்கு தான் இந்த அக்ஷய திருதி நல்ல பலன் கிடைக்காதா அப்படின்னு கண்டிப்பாக நீங்கள் கேட்பீங்க. மற்ற ராசிக்காரங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். ஆனால் இந்த 5 ராசிக்காரங்களுக்கு தான் அதிக பலன் கிடைக்கும். அதனால தான் இந்த 5 ராசிக்காரங்களுக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத இந்த வீடியோவில் ஷேர் பண்ணேன். இந்த 5 ராசிக்காரங்களும் உங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. நீங்கள் இதை பார்த்து பலனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பலனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும். அவங்களும் அவங்களோட ராசி இந்த வீடியோவில் இருந்ததுன்னா இதை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயனடையட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய முக்கியமான வீடியோ போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொண்டு பயனடையலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.